இந்த தாய் குலத்தையே வந்துட்டு முதலமைச்சருக்கு அசிஸ்டண்டாக வச்சிருக்கலாம் போலியே. தமிழ்நாட்டோட மொத்த கடனை எப்படி அடைக்கணும் அப்படின்றதுக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்க. தம்பி விஜய் மகனே, நான் என்ன சொல்றேன் கேளு. நல்லதோ கெட்டதோ என்ன, பூரா ரைடு விட்டு பூரா மூளை முறுக்கில் வச்சிருக்கிறத பூரா அள்ளி கடனடை, கடன் அடைச்சு போட்டு நிம்மதியாரு. ஆமா, நான் அம்மா சொல்றேன் கேளு. அவங்களை விட்டாத ஒரு ரெட்டு விடாது, அவங்க ஒத்த அவங்க விடக்கூடாது. பூரா விட்டு ரைடு விட்டு பூரா பணத்தையும் பூரா பறிமுதல் பொண்ணு கடன் ஆட நிம்மதியாரு. நாய் வயிற்றெல்லாம் பேச்சு கேட்காதப்பா. நாங்கெல்லாம் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டோம்ப்பா. அந்த ஓட்டு போன அன்னைக்கு கஞ்சி கூட குடிக்கல. அம்மா தாய்க்குலமே ஐயா முதல்வர் அவர்கள் வந்துட்டு இப்போதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடனை வந்து அடைக்க முடியும். ஒரே நாளில் நீங்கள் சொல்கிற மாதிரி ரைடு விட்டு எல்லாத்தையும் எடுத்து தமிழ்நாட்டோட மொத்த கடனே அடைக்க முடியாது தாய்க்குலமே. இன்னும் 5 வருஷம் டைம் இருக்குது தாய்க்குலமே. 5 வருஷத்துல தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட வேலையை வந்து முடிக்க முடியும். போன ஆட்சியில் வச்சுட்டு போன கடன் எல்லாத்தையும் இந்த ஆட்சியில் முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்படின்னம்னா அடுத்தும் வந்துட்டு அவர் தான் சிஎம்மாக கண்டினியூ ஆவார் தாய்க்குலமே. அதனால் வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஐயா முதல்வர் வந்து எப்படியாச்சும் கடனை அடிச்சிருவார், தமிழ்நாட்டை வந்து மீட்டெடுத்துருவார். அதேமாரி ஐயா முதல்வர் அவர்களே தமிழ்நாட்டோட மொத்த கடனையும் வந்துட்டு ஒரே நாளையும் சரி இல்லை 5 வருஷத்துக்குள்ளே எப்படி அடைக்கணும் அப்படின்றத வந்துட்டு இந்த தாய் குலத்துக்கிட்ட அப்பப்போ டிப்ஸு கேட்டுக்கோங்க.